30 பவுன் நகை, 500 கிராம் வெள்ளி, 6 லட்சம் ரொக்கம், மீண்டும் வரதட்சணை கேட்டு மனைவியை மாடியில் இருந்து தள்ளிவிட்ட கணவர், ஆம்புலன்ஸில் வந்து கண்ணீர் விட்ட இளம்பெண்ணின் பரபரப்பு பின்னணி. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும். வேலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வரதட்சணை கொடுமைக்கு ஆளான ஒரு பெண் கால்கள் முறிந்த நிலையில ஆம்புலன்ஸில் வந்து நேரில் மனு அளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நர்கிஸ் என்ற பெண் தனது மனுவில் கூறியிருப்பது, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் பிரம்மபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாபா என்பவரது மகன் காஜா ராபியை கடந்த 2003ஆம் ஆண்டு திருமணம் செய்தேன். திருமணத்தின் போது என் பெற்றோர் 30 பவுன் நகை, 2 சக்கர வாகனம், 500 கிராம் வெள்ளி பொருட்கள், 3 லட்சம் மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்கள், திருமண செலவுக்காக மொத்தம் 6 லட்சம் கொடுத்தாங்க. அதன் பிறகும் கூடுதல் வரதட்சணை கேட்டு கடந்த மாதம் என் கணவர் என்னிடம் தகராறுல ஈடுபட்டு என்னை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டாரு. இதனால எனக்கு இடுப்பு மற்றும் இரு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு நகர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். இதுவரை உறவினர்களிடம் கடன் பெற்று சிகிச்சைக்காக மட்டும் 6 லட்சம் செலவழித்துள்ளேன். இது குறித்து அரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே என் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த மனுவை கூட்டத்திற்கு தலைமை வகித்த மாவட்ட ஆட்சியர் BR சுப்புலட்சுமி நேரில் சென்று மனுவை பெற்றுக் கொண்டிருக்காங்க. இந்த மனு மீதான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இது போன்ற சம்பவங்கள் சமூகத்தில் இன்னும் பெண்கள் எதிர்கொள்ளும் கொடுமைகள் குறித்து கவனத்தை திருப்பியும் விடுகிறது. ரெதன்யாவை தொடர்ந்து அடுத்தடுத்து இது போன்ற செய்திகள் நடப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.